சிக்னல் கொரியன் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 9 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் 1995 லீ ஹீரோவுக்கும் பெரிச்சாளிக்கும் பகை முட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் என்னடான்னா அவங்க கையில் கிடைக்கிற கேஸ் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணி முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட். இவங்க வளரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெரிச்சாளிக்கு இது ஒரு அடியாவே போகுது. இனிமே இந்த கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து என்ன கேஸை எடுக்க போகிறாங்க, லீ ஹீரோ அந்த ஊழல் கேஸை பற்றின விவரங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இனி வர போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எபிசோட் நம்பர் 9 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் நம்பர் 9 கட் பண்ணி ஓப்பன் பண்ணா எபிசோட் நம்பர் 8 எங்க முடிஞ்சிருந்துச்சோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே சீஃப் கேட்குறாரு, தம்பி பார்க்கு என் மேச பக்கத்தில் நின்று அந்த ரேடியோவை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு எதுக்கு சீஃப் இந்த பழைய ரேடியோ அப்படின்னு கேட்கும்போது சீஃப் சொல்றாரு, உனக்கு எதுக்கு, இது யாரோடனாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ கேட்குறான், அப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சீஃபும் நல்லா தெரியுமே, இது டிடெக்டிவ் லீயோட பழைய ரேடியோ, இது அவரோட அதிர்ஷ்ட சின்னம்னு சொல்லி தூங்குற இடமா இருந்தாலும் சரி, சாப்பிட்ற இடமா இருந்தாலும் சரி, ஏன் கக்கா போற இடமா இருந்தாலுமே கூட கொண்டே போவாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கிருந்து காணாம போனாரோ அதே இடத்துல இருந்து தான் எங்களுக்கு இந்த ரேடியோ கிடைச்சிருந்துச்சு. நாங்க இந்த ரேடியோவை ஒரு ஆதாரமா பாதுகாப்பா வச்சிருந்தோம். 15 வருஷம் முடிஞ்சு போச்சு, கேஸோட டைம் பீரியடும் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற காரணத்தினால இனி இது தேவையில்லைன்னு சொல்லி குப்பையில போட்டுக்கிட்டோம். அப்படிப்பட்ட அந்த ரேடியோ உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் தான் ஹீரோ கேட்கறான், இந்த ரேடியோ என் கையில தான் இருந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப இத்தனை நாளா நீங்க என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ற உடனே சீஃப், நான் கேட்டதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு, லீ ஹீரோவோட ரேடியோ உனக்கு எதுக்கு, உனக்கும் லீக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்காக அவரை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சீஃப் கேட்குறான். அதுக்கு ஹீரோ, ஒருத்தர் கூட ஏதாவது சம்பந்தமோ தொடர்போ இருந்தால் மட்டும்தான் அவரை பற்றி தேடணும்னு இருக்கா, நான் லீயை பற்றி தேடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் லீயை பற்றி தேடினா ஏதாவது ரகசியம் வெளியே வந்துருமான்னு பயப்படுறீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்ற உடனே சீஃப், இல்லை லீ காணாமல் போனால எந்த ஒரு ரகசியமும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, இப்போ எதுக்காக என்னோட ஆஃபீஸ் ரூமில் வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற 2 பேர் பார்த்துட்டு போகிறாங்க. ஹீரோ சீஃப் கிட்ட, சரிதான், நான் உங்கள் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்தது தப்பு தான், இனிமேல் வர மாட்டேன். ஆனால் இந்த ரேடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் லீயோட தான் இருந்து, அதுக்கப்புறமா நீங்கள் தான் குப்பையில் போட போனீங்க, அந்த குப்பையிலேருந்து தான் நான் இதை பொறுக்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன், சட்டப்படி இது என்னோட சொந்தமான பொருள் தான், அதனால் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். லீ ஹீரோ காணாமல் போய் 15 வருஷம் கழிஞ்சதுனால தான் இந்த ரேடியோவை கொண்டு போய் தூரம் போட போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த ரேடியோ எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரேடியோ எதுக்காக என் கையில் கிடைக்கணும், எதுக்காக 11:23க்கு அந்த டிரான்ஸ்மிஷன் கரெக்டாக வரணும், விதி எதுக்காக என்ன சூஸ் பண்ணியிருக்கு, லீ ஹீரோ காணாமல் போனதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, நான் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நான் அந்த ரவுடியை பார்த்து விசாரிக்கணும். அவன் தான் லீ ஹீரோவுக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்லி போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதனால தான் லீ ஹீரோவும் மாட்டப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் காணாமவும் போயிருக்கிறாரு. அதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கேருந்து சீன் கட் பண்ணி லீ ஹீரோவுக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்லப்பட்ட அந்த ரவுடியை தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை அனுப்பியிருக்கிறது சீஃப் தான். அந்த லெட்டரில் இந்த மாதிரி இந்த இடத்துல சாயந்தரம் 4 மணிக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு தான் போட்டிருக்கு. இவன் அந்த லெட்டர் வாங்கி பார்த்ததும் கரெக்டாக அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் அந்த இடத்துல சீஃப் கிடையாது, அவருக்கு பதிலாக ஹீரோ தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ வந்து இந்த ரவுடிக்கு போடப்பட்ட தூண்டில் தான் இந்த லெட்டர். ஹீரோ ரவுடியை பார்த்துட்டு கேட்குறான், சீஃப் வர சொன்னா நீ அந்த இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு பரவாயில்லையே அப்படின்லாம் பேசுகிறான். அதுக்கப்புறமா ஹீரோ இந்த ரவுடியை பார்த்துட்டு கேட்குறான், நீயும் சீஃபும் நினச்சா மட்டுமே லீ ஹீரோவை ஒதுக்கி இருக்க முடியாது, லீ ஹீரோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய தலை ஏதோ ஒன்று இருக்குது, அந்த பெரிய தலை யாரோடது அப்படின்னு நீ எனக்கு சொல்லி தந்துரு, உன்னை நான் பேசாமல் விட்டுருதேன் அப்படிங்கிறான். ஆனால் ரவுடி அதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரியே இல்லை, நீ என்ன சொல்கிறேனே எனக்கு புரியாது, சீஃபுங்கிற யாரையுமே எனக்கு தெரியாது, அப்படியே உனக்கு என்ன விசாரிக்கணும்னா ஒரு வாரண்டும் கொண்டு வா, அதுக்கப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ரவுடி அவனோட கடத்தல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனை மறைந்து நின்று நம்ம லீ ஹீரோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கண்காணிக்க போன இடத்துல இருந்து தான் பெரிச்சாளி வேறொரு வழக்கில் பெரிய ஒரு தொகை லஞ்சமாக வாங்கி இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம லீ ஹீரோக்கு தெரிய வருது. லீ ஹீரோவும் அதை பற்றின ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவர் யோசிக்கிறாரு, பெரிச்சாளி நான் நினச்சதை விட நீ பெரிய ஆளு தாண்டா அப்படின்னு பேசிக்கிறாரு. அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ லீ ஹீரோ ஸ்டேஷனில் தான் காட்டுறாரு. அவர் உள்ளே வந்துட்டு இருக்கிற நேரத்தை தான் நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு, சார் கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போகுது, என்கிட்ட 2 சினிமா டிக்கெட் இருக்குது, நீங்கள் வேணா யாரையாவது கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். லீ ஹீரோ சொல்கிறாரு,
சொல்றாரு, நான் சினிமாக்கெல்லாம் போறது இல்லைம்மா, சினிமாவெல்லாம் பார்க்கறது நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் எதுக்காக சினிமா பார்க்கறதையே நிப்பாட்டிட்டாருங்கிற ரீசன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ லீ ஹீரோ அவரோட ஆஃபீஸில் தான் இருக்கிறாரு. அங்கே வந்த பெரிச்சாளி வந்துட்டு நியூ இயர்லாம் வரப்போகுது, அதனால எல்லாருமே மார்க்கெட் தெருவுக்கு போங்க, அங்கே ரோந்து பணியில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லும் போதா லீ ஹீரோ எந்திரிச்சுக்கிட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த நேரத்தில் நம்ம ரோந்து பணிலாம் போகணும். ஆனால் அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தன் பைக்கில் வந்து வழக்கமாக மக்கள்கிட்ட இருந்து வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருக்கானே, இதோட 11 கேஸ் பதிவாயிருக்கு, அவனை பிடிக்க வேண்டாமா நம்ம அப்படின்னு கேட்குறான் பெரிச்சாளி. ஹீரோவை பார்த்துட்டு, நான் என்ன சொன்னாலும் நீ செய்ய போகிறது இல்லைன்னு ஒரு முடிவோட தான் இருக்க போல் இருக்கு, எனக்கு நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்லாம் தெரியாது, எனக்கு இந்த நேரத்தில் இந்த ரோந்து பணியில் தான் நீ ஈடுபட்டிருக்கணும், வழிப்பறிக்காரனை பிடிப்பியோ பிடிக்காமல் இருப்பியோ அதுவும் சௌகரியம், நான் சொல்கிற வேலையை முடிச்சுட்டு நீ எங்கிட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு பெரிச்சாளி அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா அந்த பைக்லேருந்து வந்து திருடுறவனோட ஃபோட்டோ கீழே விழுந்து போய் கிடக்கும், அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஹீரோன்னு கேட்குறான், இதில் அவன் முகமே தெரிய மாட்டாங்க, மொத்தமாக ஹெல்மெட் போட்டு மூடி வச்சிருக்கான், இதுலேருந்து நீங்கள் எப்படி அவனை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. லீ ஹீரோ, என் வழி தனி வழி, நான் அவனை என் வழியிலேயே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குறாரு. சொன்ன மாதிரியே லீ ஹீரோவும் அந்த கேஸை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் ஒவ்வொரு பைக்கு ஒரு ஷாப்புக்காக போயிட்டு, இந்த பைக்கை பார்த்துருக்கீங்களா, இது எப்போவாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை பஞ்சர் ஓட்டுறதுக்கோ எதுக்காவது இங்கே வந்திருக்கா அப்படின்னு நிறைய ஒர்க் ஷாப்லலாம் ஏறி தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா டபுள் வேலை இவருக்கு இருக்கிறதுனால சோர்வாகி அவரோட ஆஃபீஸ் ரூமில் படுத்து தூங்கவும் செய்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஹீரோயின் வந்துட்டு இவர் சேகரித்து வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அதை பற்றி யாருக்கும் தெரியாமல் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் லீ ஹீரோ எல்லாரும் சேர்ந்து பெரிச்சாளி கொடுத்த மாதிரியே அந்த ரோந்து பணியில் ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு சிக்னலில் ஒரு பைக் வந்து நிற்குது. அந்த பைக்கை பார்த்த உடனே பைக்கில் வந்து மக்கள்கிட்ட வழிப்பறி பண்ணுறவன் அந்த நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோயின் ரோட்டில் குதிச்சு அவன் மேலேயே விழுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் லீ ஹீரோ பின்னாடி இருந்துட்டு கத்துறாரு, அடியே அந்த பைக்குக்காரன் கிடையாது, இது வேற ஒரு தண்டி அப்படின்னு கத்துறாங்க. கடந்த காலத்தில் இவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு வச்ச பட்ட பேர் போல ஹீரோயின் ஒரு அரலூசு தான் போல் இருக்கு. அங்கேருந்து கட் பண்ணி ஆஃபீஸுக்கு வராங்க. நம்ம ஹீரோ குதிச்சு அந்த பைக்குக்காரன் மேலேயே விழுந்திருப்பால, அவன் தான் உண்மையானவே குற்றவாளியை கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஹீரோயினோட முதல் சக்ஸஸ்ஃபுல்லான கேஸ் இதுதான். அங்கேருந்து கட் பண்ணி 2015 ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, நீ எதுக்காக சீனியரை பற்றி அதாவது லீயை பற்றி தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ அதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிலாம் சொல்லி பேசி மழுப்ப பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் சம்பு மர்டர் கேஸாக இருக்கட்டும், வக்கீலோட கேஸாக இருக்கட்டும், குழந்தைய கடத்திட்டு போன கேஸாக இருக்கட்டும், எல்லாமே என்னோட சீனியரான அந்த லீ தேடினது தான். அந்த கேஸுகளையா நீ கையில் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கிளியர் பண்ணவும் வைக்கிற, அது எப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ பதில் சொல்லாமல், நம்ம சீஃபும் லீ ஹீரோவும் ஒன்றா தான் வேலை பார்த்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், அவங்களுக்குள்ள எவ்வளோ பழக்கம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இஞ்சுங்கிற ஒரு இடத்துல ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு, அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததும் லீ தான், அந்த இடத்துல வச்சு தான் நம்ம சீஃபு லீ ஹீரோக்கு பழக்கமே ஆனார் அப்படிங்கிறா. இது கேட்டோன்னே ஹீரோ அதிர்ச்சியாகி, இஞ்சு கேஸையும் தேடினது லீ ஹீரோ தானா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின், உனக்கு அந்த இடத்த பற்றி தெரியுமா, அந்த கேஸை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஹீரோ பதில் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவங்க சொல்கிற கேஸ் என்னன்னா, 1999 இஞ்சுங்கிற இடத்துல ஒரு பொண்ணை வந்துட்டு 4-5 ஸ்கூல் பசங்க சேர்ந்து கற்பழிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பையன் தான் நம்ம ஹீரோவோட அண்ணன். ஸோ இதனால தான் ஹீரோ பதில் எதுவும் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோயினுக்கு இந்த மேட்ரு எல்லாமே வேற ஒருத்தர் மூலமாக தெரிய வந்திருக்கும். அங்கேருந்து அப்படியே சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணது ஹீரோயினோட அம்மா தான். ஹீரோயினை அங்கே கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறான், இல்லை அவங்க இப்போ தான் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா சொல்லுது, நம்ம வீட்டில் யாரோ திருடன் ஏறி இருக்கான்னு நினைக்கிறான்ப்பா, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, இங்கே வரியா அப்படின்னு கூப்பிடுது. ஹீரோ அதிர்ச்சி ஆகிட்டு அங்கே கிளம்பி போகிறான். அங்கே போய் பார்த்தா திருடுறதுக்கு யாருமே வரல. அங்கே வந்துட்டு ஹீரோயினோட அக்காவோ தங்கச்சியோ அவங்களோட 2 பசங்க இருக்காங்க. அவங்களும் இந்த அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு தான் ஹீரோவை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையே பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஹீரோ எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அம்மா போட்ட பிளான் தான் அது. அவங்களுக்கு அவங்களோட மகளை ஹீரோயினை இந்த ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறமா அந்த அம்மா ஹீரோ வந்துட்டு சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறானா, நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ள தானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹீரோவை செமத்தி அந்த வீட்டில் வச்சு வேலை வாங்குறாங்க. எனக்கு இந்த கை முடியலப்பா, அந்த காலு முடியலப்பா, முதுகுல வலிக்குதுப்பா அப்படின்லாம் சொல்லி ஹீரோவை அந்த இடத்துல வச்சு செமத்திய வேலை வாங்கி அனுப்புறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அவங்க சொன்ன வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கும். அப்படியே அந்த வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் லீ ஹீரோவோட டைரி அந்த வீட்டில் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறான். அந்த டைரி எடுத்து புரட்டி பார்க்குறான். அதுக்கப்புறமா அந்த டைரிக்கு பின்னாடி ஒரு துண்டு பேப்பர் இருக்கிறத பார்க்குறான். அந்த பேப்பரை எடுத்து வாசிச்சு பார்த்தா ஒரு 4 கேஸுக வருஷத்தோட குறிப்பிட்டு லீ ஹீரோ எழுதி வச்சிருக்கிறாரு. அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ ஹீரோவை அவனோட ஆஃபீஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. அவன் அந்த துண்டு பேப்பரை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான்.
கேஸ் 1989 நடந்த சம்பு மர்டர் கேஸ். ரெண்டாவது கேஸ் 1995 நடந்த வீடுகளில் நடந்த திருட்டு வழக்கு. இந்த ரெண்டு வழக்கையும் பற்றி நானும் லீ ஹீரோவும் தேவையான அளவு டிஸ்கஷன் பண்ணி கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இது என்ன புதுசா 1997 ஒரு கேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நெட்டில் சர்ச் பண்ண அங்கேருந்து கட் பண்ணி 1997 ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கடையில் நின்று ஒரு பொண்ணு சாப்பிட்றதுக்கு என்னமோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கடையில் வேலை பார்க்குற பையனையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பயந்துக்கிட்டே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து அந்த பொண்ணு மேலே மோதுறாங்க. மோதன்னு பார்த்தா அது அந்த கடையில் இருந்த பையன் தான். அதுக்கப்புறம் அந்த கடையில் இருந்த பையன் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்னோட நாய் காணாமல் போச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கேன், என் கூட கொஞ்சம் வந்து தேட முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவங்களும் சரின்னு சொல்லி தேடுறாங்க. ஒரு வழியாக அந்த நாயை ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த நாயோட காலு ஒடிஞ்சு போயிருக்கு. இந்த அம்மா வந்து அந்த நாய்கிட்ட போய்கிட்டு உன் காலையெல்லாம் யாருப்பா இப்படி ஒடிச்சு வச்சது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, அந்த காலை நான் தான் ஒடிச்சேன் அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தா கடையில் வேலை பார்த்தா அந்த பையன் தான். அப்படியே சீன் கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டுறது என்னன்னா, ஒரு பாத்ரூமுக்குள்ள இந்த அம்மா கை கால்கள்லாம் பின்னாடி கட்டப்பட்ட நிலைமையில தலை முழுவதுமா ஒரு பிளாஸ்டிக் சருவ பையால மூடப்பட்ட நிலைமையில கிடக்குறாங்க. இந்த பையன் அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நீ எல்லாம் வாழவே கூடாது, நீ சாவுறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சங்க நெரிச்சியை கொள்றான். அங்கிருந்து அப்படியே சீன் கட் பண்ணி ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குப்பமேடா போய் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடையில தான் ஒரு புணம் கிடக்கிறத இவன் பார்க்குறான். அவன் அதிர்ச்சியில் அப்படியே அரண்டு போகிறான். அங்கேருந்து சீன் கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ கிட்ட தான் வராங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ நெட்டில் பார்த்து வாசிச்சு தெரிஞ்சுக்கிறான். இந்த நேரத்தில் தான் ரேடியோவில் இருந்து சிக்னல் வர ஆரம்பிக்குது. அந்த பக்கம் லீ ஹீரோவுக்கும் சிக்னல் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த ரேடியோவில் நான் தான் பார்க்கு பேசுகிறேன், இது டிடெக்டிவ் லீ தானே அப்படிங்கிறான். அந்த பக்கத்துலேருந்து லீ ஹீரோ என்னப்பா தம்பி பேசலாம் ஆரம்பிச்சிட்டேன், நான் நினச்சிட்டேன் அன்னைக்கு நீ பேசிட்டு போனதை பார்த்தா ரேடியோ தூக்கி தூர போட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு லீ ஹீரோ பார்த்துட்டு நான் இல்லாமல் வேற யாராவது உங்ககிட்ட இந்த ரேடியோ வழி பேசினாங்களா அப்படின்னு கேட்கும்போது லீ ஹீரோ சொல்கிறாரு, ரேடியோலேருந்து சத்தம்லாம் வந்துச்சு ஆனால் யாருமே பேசலப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு இப்போவும் 1995 தான் நடக்குதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லீ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை 1997 நடந்துகிட்டு இருக்கு, நம்ம தமிழில் பேசிட்டு 2 வருஷம் கிட்ட ஆச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வருஷம் ஆகுதுன்னு ஹீரோ சொல்கிறான், எனக்கு இப்போவும் 2015 தான் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ 1997 இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ ஹாங்கியோன் டோங்கு கேஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பேர் வாயிலேயே வர மாட்டேங்க, அதனால டோங்கு கேஸ்னே வச்சிருவோம், நீங்கள் இப்போ டோங்கு கேஸையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும் லீ ஹீரோ மறுபடி கேட்குறாரு, டோங்கு கேஸா அப்படின்னா என்ன, அந்த பேரையே நீ சொல்லி தான்ப்பா நான் கேட்குறேன் அப்படிங்கிறார். ஹீரோ உடனே அது என்ன கேஸு ஏது கேஸுன்னு எனக்கும் தெரியல, நெட்டில் தேடி பார்த்தேன், நெட்டில் கூட பெருசாக எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை, ஆனால் நான் உங்கள் டைரியை எடுத்து பார்த்தேன், அந்த டைரிக்கு பின்னாடி ஒரு துண்டு பேப்பர் இருந்துச்சு, அந்த துண்டு பேப்பருக்குள்ள 4 கேஸுக வருஷத்தோடு நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க, அதில் 1989 1995 நம்ம 2 பேரும் சேர்ந்து கலந்து பேசிக்கிட்ட கேஸ் இருந்துச்சு, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் 3ஆவதாக எழுதியிருந்தது தான் இந்த 1997 நடந்த டோங்கு கேஸு. அதுக்கப்புறமா நீங்கள் எழுதியிருக்கிறது 1999 இஞ்சுல நடந்த ஒரு கூட்ட கற்பழிப்பு வழக்கு, அதுக்கு இன்னும் 2 வருஷம் கிடக்குது உங்களுக்கு 1997ங்கிறனால. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த டோங்கு கேஸை தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறான் லீ ஹீரோவும். 1997 டோங்கு கேஸ் அப்படிங்கிற கேஸ் என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துலயே சிக்னல் கட் ஆகுது. ஹீரோக்கு லீ ஹீரோவோட டைரியில இருந்து கிடைச்ச துண்டு பேப்பர் மாதிரியே லீ ஹீரோ ஒரு துண்டு பேப்பர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பேப்பரில் 1989 95 இருக்கிற கேஸை மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ ஹீரோ சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த 1997 கேஸையும் 1999 கேஸையும் எழுதி வைக்கிறாரு. ஸோ அந்த துண்டு பேப்பரில் இந்த கேஸையெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு காரணம் ஹீரோ தான். இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க காலத்தை மாத்துறாங்களா இல்லை காலத்தில் இப்படி தான் எழுதியிருக்கான்னு ஒரு இலவும் புரியலை. அங்கேருந்து சீன் கட் பண்ணி லீ ஹீரோ இப்போ டோங்குங்கிற இடத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தரை பார்த்து பேசுகிறாரு. அங்கே இருக்கிறவர் கேட்குறாரு, என்னப்பா இந்த பக்கம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்களெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லீ ஹீரோ, அதனால் ஞாபகம் இருக்கனால தானே இப்போ வந்திருக்கேன், உங்களையெல்லாம் பார்த்து சும்மா பேசிட்டு போகலான்னு சொல்லி அப்படி வந்திருக்கேன் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு, இப்போ என்ன கேஸு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டு வாங்க பார்க்குறாரு. அவரும் வித்தியாசமான முறையில் ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை தான் நாங்கள் இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேஸை பற்றின ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. லீ ஹீரோ அதை வாங்கி பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கையில தான் தலையில் பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடின நிலைமையில் ஒரு பொண்ணு செத்து போயிருக்கு. அந்த பொண்ணோட பொணத்தை சாக்கில் கெட்டி போட்ட மாதிரியே இருக்குது. லீ ஹீரோ அந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் அந்த ஆஃபீஸில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து அங்கே வேலை பார்க்குறவரை பார்த்துட்டு, சார் பாடி இவங்க தான் முதல்ல பார்த்தாங்க சார் அப்படின்னு இன்னொருத்தரை கை காட்டவும் இவரும் அவரை விசாரிக்கிறதுக்காக அங்கே போகிறாரு. விசாரணைலாம் முடிஞ்சிட்டு பாடியை முத பார்த்த ஆள் வெளியே வர்றாரு. அவருக்காக லீ ஹீரோ ஸ்டேஷன் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். லீ ஹீரோ நேரம் அவரை போய் பார்த்து, சார் நானும் போலீஸ்லேருந்து தான் வந்திருக்கேன்,
வந்திருக்கேன், உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி நேராக அவரை கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வச்சு தான் இவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பொண்ணோட டெட் பாடியும் கிடந்துச்சு, அதுவும் இந்த மாதிரி தான் ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி தான் கொலை பண்ணியிருந்தாங்க, அந்த டெட் பாடியை என் ஃப்ரெண்டு தான் பார்த்தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு லீ ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ பெருச்சாலியை தான் காட்டுறாங்க. பெருச்சாலி ஆஃபீஸ் கதவை திறந்துக்கிட்டு வெளியே போகிறதுக்கோ உள்ளே வரதுக்கோ வந்துகிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் தான் லீ ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படிங்கிறாரு. உடனே பெருச்சாலி எனக்கு எதுவும் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறா. உடனே லீ ஹீரோ ரைட்டு விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா பெருச்சாலி சரி என்ன மேட்டர்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும் நம்ம லீ ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி 2 இடத்துல 2 பொண்ணுங்க தலையில் பிளாஸ்டிக் கவரை சுத்தப்படுத்த நிலையில் பணமாக கிடச்சிருக்காங்க. இது ஒரு சீரியல் கில்லிங்காக இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த கேஸை நம்ம ஏன் ஏற்றுக்கிட்டு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு கேட்கவும் தான் பெருச்சாலி சொல்கிறேன் அங்கங்கன்னு நிறைய பேர் ஒரு வருஷத்தில் செத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாரையும் கொன்னது யாருன்னு நீ கண்டுபிடிக்க போறியா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் தான் லீ ஹீரோ சொல்கிறாரு, இதே ஒரு வக்கீல் இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி பணக்காரங்களா இருந்தாங்கன்னா நீ இந்த மாதிரி விட்டுட்டு போவியா? அவங்க செத்ததுக்கு பழி வாங்குறதுக்கு நீ எப்படின்னு தேடித்தானே போவ? இவங்க ஏழையாக இருந்திருக்காங்க, அதனால நீ இவங்க கேஸை எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உயிர் ஒன்று தான், அதனால் இந்த கேஸை நான் கண்டுபிடிக்கத்தான் போகிறேன் அப்படிங்கவும் பெருச்சாலி சொல்கிறேன், நீ என்ன இலவா பண்ணி தொலை, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, என்கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்காத, இங்கே இருக்கிற கேஸு கூட அந்த கேஸையும் போட்டு குழப்பிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு பெருச்சாலி அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கே வர. ஹீரோயின் வந்து லீ ஹீரோவை பார்த்துட்டு சார் இது எல்லாமே உண்மையிலேயே சீரியல் கொலைகள் தானா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லீ ஹீரோ ஒட்டு கேட்கறது ரொம்ப தப்பு, மட்டும் இல்லை இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ 2015 தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ NFS ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கா. NFSனா நேஷனல் ஃபோரன்சிக் சர்வீஸ். எப்போவுமே எலும்பு கூடு கிடச்ச உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வருவாள், அந்த மாதிரி தான் இப்போவும் அங்கே வந்திருக்கா. அங்கே ஒரு எலும்பு கூடு கிடச்சிருக்கு. அந்த எலும்பு கூட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற டாக்டர் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது நீங்கள் தேடி வந்த எலும்பு கூடு கிடையாது அப்படிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்க்குறா. அந்த ஃபோட்டோவில் அந்த எலும்பு கூடோட தலை மட்டும் ஒரு கருத்த கலர் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு பார்சல் பண்ண மாதிரியே இருக்குது. இதை பற்றி ஹீரோயின் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, இந்த எலும்பு கூடு எங்கள் கையில் கிடைக்கல, இந்த தலையை கருத்த கலர் பிளாஸ்டிக் பேக்கில் தான் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க, கழுத்தை பிடிச்சி யாரோ நெரிச்சு தான் இந்த ஆளை கொண்டிருக்காங்க, ஸோ அதனால் கழுத்து எலும்பு ஒழிஞ்சு போய் காலப்போக்கில் தலை தனியாக துண்டுபட்டுருக்கு, அல்லாமல் தலையை யாரும் வெட்டி எடுத்ததில்லை அப்படிலாம் டாக்டர் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. ஏதோ ஒரு பொண்ணு பாத்ரூமுக்குள்ளே தலையில் கருத்த கலர் பிளாஸ்டிக் பேக் போட்ட மாதிரியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள யாரோ அடித்து துன்புறுத்துற மாதிரியெல்லாம் ஹீரோயினுக்கு இல்யூஷன் வருது. இந்த இல்யூஷன் வரவும் ஹீரோயின் ஒரு மாதிரி படபடன்னு ஆகுறாங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க அடுத்து எந்த கேஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறான், நம்ம ஏன் டோங்கு கேஸை எடுத்து விசாரிக்க கூடாது அப்படின்னு கேட்குறா. ஒன்றுமே தெரியாத மாதிரி ஹீரோ கேட்குறான், டோங்கு கேஸா அப்படின்னா எந்த கேஸு அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் அது எந்த கேஸுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். 1997 ஒரு மாதம் இடைவெளியில் 2 டிஃப்ரெண்டான இடத்துலேருந்து 2 டெட் பாடி கிடச்சிச்சு. அந்த டெட் பாடி 2லையுமே அவங்க தலையை கருத்த பிளாஸ்டிக் பேக்னால பார்சல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த டெட் பாடி சாக்கு பை வச்சு பார்சல் பண்ணி அழகாக கொண்டு போய் தூர போட்டு வந்திருந்தான். ஸோ இந்த 2 டெட் பாடியும் டிஃப்ரெண்டான 2 ஸ்டேஷனுக்கு எல்லைக்கு கீழே கிடச்சதுனால அந்த 2 ஸ்டேஷனுக்கும் இந்த கொலைக்கு ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்று சம்பந்தமாக இருக்கும்னு தெரியாமல் போயிருந்துச்சு. எனக்கு என்னமோ இது ஒரு சீரியல் கில்லிங் கேஸ் மாதிரியே இருக்குது. இவங்க விசாரணை சரியாக நடத்தாதனால அந்த கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு இன்னே வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம வேணா அந்த கேஸை எடுத்து கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோ சொல்கிறான், ஒரு சீரியல் கில்லிங் கொலை வழக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரே பேட்டர்னில் 3 டெட் பாடி நமக்கு கிடச்சிருக்கணும் தான் FA சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட 2 டெட் பாடி தான் கிடச்சிருக்கு. ஸோ 2 பேர் பண்ணதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் சொல்கிறா, 3ஆவதாக ஒரு டெட் பாடி கிடச்சிச்சுன்னா அது சீரியல் கில்லிங் கொலை வழக்கு தானே. 3ஆவதாக ஒரு டெட் பாடியோட எலும்பு கூடுகள் தான் ஒரு மலை அடிவாரத்துலேருந்து நேற்றுக்கு NFS கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு சீரியல் கில்லிங் வழக்கு தான் அப்படிங்கிறா. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் அந்த NFS போய் அந்த எலும்பு கூடு யாரோடதுலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு அங்கே இருக்கிற டாக்டர் பார்த்து கேட்கல. ஆமாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க பேர் இதுதான், 2001 தான் அவங்க காணாமல் போயிருக்காங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கும், அவங்க டோங்குங்கிற இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஹீரோயினுக்கு மறுபடியும் படப்படன்னு வருது. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியாக கிடச்ச எலும்பு கூடோட புருஷனை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இல்லைனா உங்கள் மனைவிக்கு இல்லைனா உங்கள் குடும்பத்தோட யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சு, அவங்க யாரும் உங்கள் மனைவியை கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட யாரு கூடயும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் என் மனைவிக்கு போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு நோய் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு நோய்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு வித மன அழுத்தத்தை தான் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் நோய் அப்படிப்பாங்க. இதோட ஹீரோயினுக்கு மறுபடியும் படபடன்னு
ஃபோன் வருது. உடனே ஹீரோ என்ன ஆச்சு மேடம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறான். 1997லேயும் இப்போவும் சரி, அவன் அந்த பொண்ணுங்களோட தலையை பிளாஸ்டிக் பேக்கில் பார்சல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க மொத்த உடம்புமே சாக்கில் பார்சல் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறமா அவன் சூஸ் பண்ண எல்லா பொண்ணுங்களுக்குமே இதே நோய் தான் இருந்திருக்கு அப்படின்னு பதில் சொல்கிறான். அங்கேருந்து கட் பண்ணி இப்போ மறுபடியும் 1997க்கு போகிறாங்க. அங்கே லீ ஹீரோ வந்துட்டு இறந்து போனார். 2 பொண்ணுங்க கூட வேலை பார்த்தவங்களை எல்லாம் போய் பார்த்து விசாரிக்கிறாரு. 2 பொண்ணுங்க கூட வேலை பார்த்தவங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதிலை தான் சொல்கிறாங்க. அவள் அவ்வளவா பேச மாட்டா, சிரிக்க மாட்டா, யார் கூடவும் பழக மாட்டா, காதில் ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் எந்த நேரமும் இருப்பா அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லீ ஹீரோ அந்த பொண்ணுங்கள்லாம் நடந்து போயிருக்கிற வழியில் போயிட்டு அவருக்கே உண்டான வழக்கமான பாணியில் யோசிக்கிறாரு. ஓ, இவ இங்கேருந்து இப்படி நடந்து வந்திருக்கணும், இவ இங்கேருந்து இப்படி நடந்து போயிருக்கணும், இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, அப்படி இருந்துமே இவங்க 2 பேரும் கொண்டிருக்காங்க, இவங்க 2 பேருக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி இப்போ 1997 ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு லீ ஹீரோ தேடி வச்சிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வாசிக்கிறா. ஸோ இவங்க இப்படிலாம் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின தொடர்பு எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயினும் அதே மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு முகத்தில் செயற்கையான ஒரு சோகத்தையும் வரவழைச்சிக்கிட்டு காதில் ஒரு ஹெட்ஃபோனையும் மாட்டிக்கிட்டு அவங்க போட்டுக்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரு தெருவா சுத்துறா. யாராவது இவளை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு எதுக்கும் வர்றாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. கடைசியில் சுற்றி சுற்றி சோர்வு அடைஞ்சு போய் கரெக்டாக கொலகாரம் இருக்கிற அதே கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. இதை கொலகாரனும் பார்க்குறான். கடையிலேருந்து வாங்கின ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் மறுபடியும் தெரு தெருவா சுத்த ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் தான் அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. ஹீரோயின் பயந்துக்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கா. ஒரு வழியை ஃபாலோ பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்கிறா. அது வேற யாரும் இல்லை, நம்ம லீ ஹீரோ தான். லீ ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்னோட கேஸ் ஃபைலை வாசிச்சிருக்கேன்னு நினைக்க, அதனால தான் நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு திரியிற. நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன் அடுத்தவங்க பேசுறது விட்டு கேட்கறது தப்புன்னு. அதே மாதிரி தான் அடுத்தவங்களோட கேஸையும் தானா தேடி போகிறதும் தப்பு தான். இதில் உனக்கு ஆபத்து நிறைய இருக்கு. அதனால இந்த ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிட்டு உருப்படியா ட்ரெஸ்ஸை போட்டு வீடு போய் சேர வழியை பாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விரட்டி விடுறாரு. அங்கேருந்து கட் பண்ணி 2015 ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்துட்டு சீஃபை போய் பார்த்துட்டு பேசுகிறாங்க. சார், 1997லேருந்து 2015 வரைக்கும் நிறைய பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு இந்த நோய் இருந்திருக்கு. ஸோ அந்த மலையடிவாரத்தில் கிடைச்ச அந்த எலும்புக்கூடு தான் கடைசியாக இருக்கணும்னு இல்லை. அந்த மலையடிவாரத்தில் இன்னும் எலும்புக்கூடுகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்த தேடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும், டீம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சீஃபும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவங்களும் ஒரு பெரிய டீமோட போயிட்டு அந்த மலையடிவாரத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு நீங்களும் 1997 இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த கேஸை பற்றின கூடுதல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அது நம்ம கேஸுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. 1997 2 பொண்ணுங்க இறந்து போனாங்க, மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட இன்னொரு பொண்ணும் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி மறுபடியும் 97க்கே போகிறாங்க. லீ ஹீரோ வெளியே சுற்றி முடிச்சு ஆஃபீஸுக்கு வந்து பார்க்குறாரு. வெளியே போயிருந்த ஹீரோவே வந்துட்டாரு. ஆனால் ஹீரோயின் இன்னும் ஆஃபீஸுக்கு வந்து சேரல. அதுக்கப்புறமா லீ ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஹீரோயின் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயின் கிட்டேயே வராங்க. ஹீரோயின் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கலாம். ரோட் சைடில் ஒரு நாய்க்குட்டி கட்டி போடப்பட்டிருக்கு. ஹீரோயின் அந்த நாய்க்குட்டியை போய் பார்த்துட்டு என்ன ஆச்சு, உன் கால்லாம் ஒடிஞ்சிருக்கே அப்படிலாம் சொல்லும்போது பின்னாடியிலேருந்து வந்து யாரோ ஹீரோயினை அட்டாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கழிஞ்சு பார்த்தா ஹீரோயின் ஒரு பாத்ரூமுக்குள்ள தலையில் அதே மாதிரி பிளாஸ்டிக் பேக் மூடப்பட்ட நிலைமையில கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சுதான் அந்த கொலகாரன் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நீ வாழவே வேண்டாம், செத்துப்போ, நான் அதுக்கு உனக்கு உதவிப்படுறேன், ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். அவன் வெளியே போயிட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தலையில அந்த பிளாஸ்டிக் பேக் மூடப்பட்டிருந்து கண்ணு தெரியாம இருந்தாலுமே ஹீரோயின் தட்டு மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்டை பார்த்து சும்மா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இங்கேயுமா முட்டி மோதி தான் ஓடுறாங்க. கடைசியா ஒரு இடத்துல போய் எதுலேயோ பழமா மூட்டி ஒரு இடத்துல மயக்கமாயி கிடக்குறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கும் போய் சேரல, ஆஃபீஸுக்கும் வரல அப்படின்னு ரோடா தேடிக்கிட்டு இருந்த லீ ஹீரோவும் ஹீரோயின் மயக்கமாகி கிடக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வச்சு ஹீரோயினை காப்பாற்றிட்டு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன கொஞ்சம் மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் உண்மையாகவே ரொம்பவும் அரண்டு போயிட்டாங்க. அங்கேருந்து கட் பண்ணி 2015க்கு வராங்க. 2015 ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இது எல்லாமே சொல்லிக்கிட்டு நான் நினச்சேன் அன்னையோட என் சோழி முடிஞ்சு போச்சுதான், நல்ல வேலையை நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொலைகேஸ் எதுவுமே ரிப்போர்ட்டும் பண்ணப்படாதனால இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிற டீம் அங்கங்கேயா நின்று கத்திக்கிட்டு இருக்கு. சார் இங்கே ஒரு எலும்பு கூடு இருக்கு, சார் இங்கே ஒரு எலும்பு கூடு இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. அப்படி மொத்தமாக இப்போ மட்டும் கிடைச்சது இவங்களுக்கு 6 எலும்பு கூடு, முன்னாடி கிடைச்சது செத்து போனவங்க எல்லாரையுமே சேர்த்து மொத்தமாக 9 பேரை அவன் கொண்டிருக்கான். இது எல்லாத்தையுமே பண்ணது ஒருத்தன் தான் இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் லீ ஹீரோயினை கெட்டு பிடிச்சி நான் இருக்கமா, நான் வந்துட்டேன், எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இரு அப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே எபிசோட் நம்பர் 9 முடிக்கிறாங்க. கொலைகாரன் யாருங்கிறத முன்னாடியே காட்டிட்டாங்க. எதுக்காக கொலை பண்றான், ஏன் கொலை பண்றாங்கிறத எல்லாத்தையுமே இனி வரப்போற 2-3 எபிசோட்லயே சொல்லி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இனி எபிசோட் நம்பர் 10 மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.